முக்கணியை வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. முக்கணி சேர்ந்த பாயாசம் சும்மா அப்படியே மூச்சு முடிக்க சாப்பிடலாம். அப்படியே எல்லாமே அடிச்சு ஒரு கப்பும் அப்படியே இழுக்குது அப்படியே உள்ள. சும்மா மாஸ் ஆகுது, பக்கா ஆகுது, அல்டிமேட் டபுள் மாஸ். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த பங்காளி பாண்டி அவர்களுக்கு நன்றி. எனக்கே சொல்லிடுறேன். அதுவும் வணக்கம் சொல்லாம நன்றி சொல்லி பிடிக்கிறீங்க. இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 60 இருந்து 65 பேருக்கு தட்டப்போட்டலான விருந்து ஒன்று கொடுக்க போறோம். அசைவ விருந்து. அதுலயும் வித்தியாசமா முக்கணிகளை வச்சு இன்னைக்கு ஒரு முக்க போறாரு நம்ம கோகோ. கோகோ முக்கணிகள் என்னென்ன கோகோ? முக்கணி பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். கொய்யாப்பழம்டா சொல்லுங்க கோகோ. இதுண்ணா மாம்பழம், ஓஹோ, வாழைப்பழம், பலாப்பழம், இதுதான் வந்து முக்கணின்னு. ஏன் அதை முக்கணின்றாங்க கோகோ? 3 எழுத்து அறுத்தனால அது முக்கணி வந்து. 3 எழுத்தா? ஆமா. தனித்தனியாக சொல்லுங்க. பலாப்பழத்துக்கு தனியாக சொல்லுங்க. 3 பழம் இருக்குதுனால அது முக்கணி. இந்த 3 பழத்துக்கு 3 எழுத்தா இருக்க, வேற எந்த பழத்துக்கு பேர் இல்லையா? பேர் இருக்கும். ஆனா இல்ல, பலா ஓகே, ஒரு 3 எழுத்து சொல்லலாம். அதுவே 2 எழுத்து தான். அது பலாவே 2 எழுத்து தான். வாழைப்பழம் எத்தனை எழுத்து? வாழைப்பழம் அது 2 எழுத்தா? முக்கணினா என்ன மாமா? முக்கணினா என்னன்னா மா பெலா வாழை, அது வந்து முக்கணி. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மாதா ஊட்டாத சோறை இந்த மாம்பழம் ஊட்டுமா. எல்லாம் கை தட்டுங்கப்பா. ஒரு பாம்பாயத்து சாட்டா பசி ஆறிடும்ல. அடுத்தது வந்து பார்க்கறதுக்கு கரடுமுடா இருக்கும் பெலா. அது வெளியே பார்க்க தான் கரடுமுடா இருக்கும். அதாவது பார்க்கறவங்கள வந்து நம்ம வந்து ஐயோ அந்த ஆள் மூஞ்சி சரியில்லைன்னு நினைக்கக்கூடாது. ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்கிற குணத்தை பார்க்கணும். அந்த மாதிரி உள்ள இருக்கிறது சொலை இருக்குண்ணா, நல்லா டேஸ்டா இனிப்பு இருக்கும். யாரையும் பார்த்து எடை போட்டுறக்கூடாது. 2வது கனியா. அடுத்தது வாழை. வாழை என்ன தெரியுமா? வாழை அடி வாழையா வாழணும்னு சொல்றாங்கல்ல, அதுதான் வாழை. ஒரு தடவை வச்சுட்டாங்கன்னா தொடர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும். அதுக்கு தானே இது முக்கணின்னு வச்சு நம்மளோட பாரம்பரியமா எல்லா சடங்கு சம்பிரதாயத்துக்கும் ஒரு சாமி கும்பிட்றதுக்கும் எல்லாத்துக்கும் வச்சு படைக்கிறாங்கண்ணா. இந்த டவுசர் போட்ட தம்பிக்கெல்லாம் இவ்வளோ. ஆமாங்க, இன்னைக்கு அப்பேற்பட்ட முக்கணியை வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. எங்கே ஒரு ஃபங்க்ஷனில் போனாலே கிடைக்காத ஒரு ஸ்வீட்டு. ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா ஸ்வீட் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வடை பாயாசம் எதிர்பார்ப்பாங்க. அந்த பாயாசமா இன்னைக்கு முக்கணிகளை வச்சு செய்ய போகிறோம். உன்னோட இதயக்கணி யாரு கோகோ? ஐயோ வந்து எப்படி தெரியுமா இவரோட அனுபவம் போய் நிறுத்துப்பா. ஆதலிச்சு ஓடி போய் வாழ்றவன் ஆம்பளை கிடையாது. கல்யாணம் பண்ணியும் அவ கூட வாழ்ந்து ஓடி போலாமா அப்படின்ற நினைக்கிற நேரத்திலையும் வாழ்றாரு பாரு, இவருதான் ஆம்பளை. இன்னைக்கு இந்த முக்கணி பாயாசத்தோட என்னென்ன ஸ்பெஷல் விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தோன்னு வைங்களேன். கோழிக்கறி பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி. இன்னைக்கு தான் ஸ்பெஷலான முக்கணி பாயாசம். அவிச்ச முட்டை, வாழைப்பழம், தண்ணி பாட்டிலுங்க. வழக்கம் போல வாழையில மடித்து துணிப்பையில் போட்டு ரோட்டோர கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் விருந்தா கொடுக்க போறோம். இவ்வளவு விருந்து வைப்பது எதற்காகன்னு பாத்தீங்கன்னாக்கா, அம்மா ஆனந்தாயி அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் பிரான்ஸ்ல இருந்து ஏழை எளிய மக்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அம்மா நம்ம கூட இல்லாட்டினால இன்னைக்கு ஒரு 60-65 பேருக்கு பசி ஆத்துறாங்க. அந்த அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் வாங்கண்ணே. சும்மா முக்கணியை போய் எப்படி சிறப்பா செய்யுதுன்னு பாத்திரலாம். அதான் அந்த கனியை வச்சு இப்ப நம்ம எப்படி பாயசம் செய்யுதுன்னு பாத்திரலாம். இந்த கனிக்கு ஒரு போன் பண்ணு. ரஞ்சிதமே மனசமய ரஞ்சிதமே அட ரஞ்சிதமே என் கையில இருக்குதுண்ணா. அதாவதுங்க, ஒவ்வொரு மாம்பழம் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. இந்த பழத்தோட பேரு ரஞ்சிதம். பார்க்கும்போது மனோரஞ்சிதம். ஏன்னா அவ்வளோ இனிப்பு இருக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், அதை பார்த்தாவே மனசு ரொம்ப எல்லாமே கவரும். எல்லாருக்குமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சரியான முறையில் இன்றைக்கி வந்து ஒரு பாயாசம் செய்யப்படுற நம்ம மாஸ்டர் வந்து அது என்ன பாயாசன்றதை அந்த மாஸ்டர் கிட்டே கேட்டுப்போம். என்ன பாயாசம்? முக்கணி வச்சு பாயாசம் அது என்ன தெளிவாக சொல்கிறது. வீட்டில் வந்து இப்போ ஒரு பலாப்பழமே வாங்கி வைக்கிறோன்னு வைங்கள, அது பழுத்துருச்சுன்னா அந்த வீடே மணக்கும். கண்டிப்பாக. ஸோ மாம்பழம் வாங்கி வச்சாலும் அந்த வீடே மணக்கும். அந்த மாதிரி ஒரு பாயாசம் தாங்க இன்றைக்கி செய்யக்கூடியது. இன்னொன்று பார்த்தோம்னா இதை கம்மியாக செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு. நான் மணப்போனா வீட்டுக்குள்ளே சண்டை வரும். ஏன்னா பத்தாது. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கக்கூடிய ஒரு பாயாசம் தாங்க. மனோரஞ்சிதம், பலாப்பழம், வாழைப்பழம், பசுமாட்டு நெய், உல திராட்சை, உடைத்த முந்திரி, நாட்டு சர்க்கரை, பசும்பால், சின்ன ஜவ்வரிசி. லைலான் ஜவ்வரிசி. லைலாவா?
லைலான். லைலான். நான் லைலா தான். அந்த கண்ணாடி மாதிரி வரும் பாருங்க, மாவு ஜவ்வரிசி கிடையாது. இது பார்க்கறதுக்கு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும்போது கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு வரும். தூள் உப்பு ஏலக்காய் இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கோக்கா அவர்கள் வந்து பலாப்பழத்தை எப்படி கட் பண்ணக்கூடாது அப்படின்றத கட் பண்ண கூடாதுன்றது. கட் பண்ண எப்படி கட் பண்ணுறது நான் காட்டுறேண்ணா. காட்டுறீங்களா? முதல்ல வந்து செய்யக்கூடியது வந்து இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடைக்கணும். மக்களே உங்களுக்கு சொல்ல வரேன், நீங்கள் போய் இல்லை அதுதான் அவங்க வந்து வீட்டில் நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பழம் எடுத்தாலே போதுமானதுங்க. அது கடையிலேயே கிடைக்கும், உரிச்சு ரெடியாக கொடுப்பாங்க. சில பேர் பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு பழமை வாங்கி போய் அறியணும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும், டக்குன்னு வந்து வாங்கி போயிட்டு அரைப்பாங்க. அவங்களுக்கு தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் போடணும். முதல்ல ஏற்றோட எண்ணெய் போட்டுங்க. எப்படி கட் பண்ணுறது காட்டுறேன். எண்ணெய் போட்டீங்களா? கத்தி எண்ணெய்லாம் போட்டேன். எங்கே காணுமே? இந்த போட்டேன் பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் கத்திரியும் தடவை. பலாப்பழத்து தலைவலி என்ன? பலாப்பழம் தடக்கூடாதுண்ணே, அப்படியே வெட்ட போகிறேண்ணே. வெட்டுங்க. அடடா நல்ல பழத்து. நல்ல பழங்க. வெறும் இந்த தோல் மட்டும் தாங்க நீங்கள் வெட்டணும். ஆமாங்க ஆமாங்க. மேலாப்ப இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது பாதி பழம் உள்ளே விட்டாருங்க. இப்போ அப்படியே போடணும். சொல்லுங்க பார்ப்போம். வருங்க இருங்க. எப்படி டேபிள் உடையிற மாதிரி? இல்லை இல்லை, எப்படி அறுக்கக்கூடாதுன்ட்டு இப்போ காட்டிகிட்டு இருக்காரு பார்த்துங்க. எப்படி எடுக்கணும்னா எண்ணெய் தடவிட்டோமா, இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து கத்தியாக உள்ளே வந்து எடுக்கணும். ஓகேவா? உள்ளே ஒரு தண்டு இருக்கும் பார்த்தீங்களா? நடு தண்டை வெட்டணும். நடு தண்டு தான் வெட்டணும். வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படி போடுங்க. குழந்தாச்சுண்ணே. முதல் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முதல் பீஸில் பண்டோட்டி பலாப்பழம் மாதிரி அப்படியே இனிக்குதுண்ணா. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை பால் வருது பாருங்க. இதை ஒரு பேப்பர் வச்சு உடைக்கணும். இல்லைங்க ஆள் போடுறோம். இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, பிசுறு இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி ஒட்டி இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒட்டியிருக்கா? இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? ஆமாண்ணா. இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடுறோம். உரிச்சிட்டு அப்படி எடுத்தாலே வந்துடும். இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துடுறோம். ஏன்னா இது இருக்கக்கூடாது. இதை எடுத்துட்டு இப்படியே கத்தியில் அதில் ஒரு கோடு போட்டோம்னா உள்ளே இருக்க விதை வந்துடும். இந்த விதை நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இதுவும் இருக்கக்கூடாது. ஆமாங்க, வெறும் பழம் மட்டும் தான் இருக்கணும். முக்கணி பாயாசத்துக்கு ஜவ்வரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ வேக வைக்க போகிறோம். நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்களா? வந்துக்கிட்டு இருக்கேண்ணே. நல்லா அப்படியே கண்ணாடி பதம் வந்தோன்னா இன்னும் வேகணும். நீங்கள் ஒரு 6 பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாம்பழம், ஒரு 2 வாழைப்பழங்க. பலாப்பழங்க. இப்படி மாம்பழமும் சேர்க்க தான் போகிறோம். சரி. ஏன்னா முக்கணியில் ஃபஸ்ட்டு சொல்கிறத பார்த்தோம்னா மா தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் அந்த வார்த்தை வந்துடுச்சுங்க. ஆனால் சுவையில் பார்த்தோம்னா பலாப்பழத்தை அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாழைப்பழம். இதையும் இதிலே வெட்டி சேர்த்துக்குங்க. ஏழை மக்களுக்கு எங்கள் மாஸ்டர் எப்படி விதவிதமாக பண்ணுறாரு பாருங்க, செஞ்சு தராரு பாருங்க. பின்னாடி பாருங்க, புத்தர் மாதிரி உட்காந்துட்டாங்க. அவங்க அடுப்பு பார்த்துக்கிறாங்க. அடுப்பை பார்த்துக்கிறோம்னே, ஜவ்வரிசி வேகிற பக்குவமாக இறக்குறோம்னே. நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் தெரியுது பாருங்க, இப்படிதான் பார்த்துக்கணும். சிசிடிவி கேமரா போட்டு தரேன், வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டதில்ல. இறக்கலாமாக்கா? கரெக்டான பக்குவம்னே. மாஸ்டர் இறக்க சொல்லிட்டாங்க, நம்ம வடிகட்டிக்க போகிறோம். ஊற்றுப்பா. அருமையாக வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து பாயசத்துக்கு தேவையானது இப்போ ஏற்ற போகிறோம். அடுத்து மாம்பழங்க. ஒரே ஒரு மாம்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன ஒரு பீஸ் பாகம் அடிக்கணும்னு பார்க்குறேன். தோலோடு போட்டிங்க? இல்லை, நம்ம சதை எடுக்க போகிறோம். அது வந்து என்ன பழம்? மாம்பழம் எக்ஸ்ட்ரா வாங்கி போவாங்க. அறியும் போது பசங்க பார்த்துட்டுனா கேட்கும், அதுகளுக்கு அறிஞ்சு தரணும். எந்த பசங்க? வீட்டில் உள்ள பசங்களுக்கு. அந்த கொட்டையை கொடுப்பாரு இப்போ லாஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு பாரு. இந்தாண்ணே கேட்டல, இதை நீ சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருண்ணே. பாரு, சண்டை போடாமல் சாப்பிட்டு. ஐயோ என்ன கோகோ? சரிண்ணே. கொட்டை கூட ஒன்று கிடைக்கலையா? கொட்டை துண்டு துண்டு ஆக்கிட்டீங்க. ஆமாங்க, நம்ம இந்த சதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த சதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒருத்தர் கை துடிச்சிட்டு இருக்கு பாரு, எடுக்கணும் மாட்டேன். இங்கே பாரு,
தோல் தராங்க கோகோ சாப்பிடு. தோல் வந்து அம்முக்கு அம்முக்கா அதை கூட கொடுக்க மாட்டேன்ற நம்ம அம்முக்கு அடுத்த ஆளுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அது இந்த மாதிரி சதை மட்டும் இந்த மாதிரி கூட போடலாம் இல்லையா? ஆமாங்க. நம்ம வந்து ஒரு கரண்டியில் இந்த மாதிரி சதை மட்டும் எடுத்துட்டு இதை வந்து தனியாக எடுத்துக்கிறோம். ஆட்டுக்குடி கொடுத்துரு கோகோ. சாருக்கு ஆட்டுக்குட்டிக்கு அது சொட்டு கூட ஒன்று கூடாது. ஒழுகுதா? ஒழுகுது போல இருக்கு. ஆமாம். முக்கணிகளை ஒன்றா சேர்த்தாச்சுங்க. முக்கணி இப்போ இதை அப்படியே அரைச்சி எடுத்து வர போகிறோங்க. நல்லா நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது. நம்ம அந்த பாயசம் சாப்பிடும்போது நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்கு அரைச்சி எடுத்து வரணும். ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னால முக்கணி சொன்னாங்க. பலா வாழை பலாப்பழத்தை சாமிக்கு படைக்க மாட்டாங்க சொல்கிறதுக்கு. மாம்பழத்தை படைக்க மாட்டாங்க. முக்கணி வச்சு மொத்தமாக படைப்பாங்க. வாழைப்பழத்தை மட்டும் முக்கியமாக சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு காரணம் என்ன? வெத்தலைப்பாக்கு கல்புரை வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு கல்புரை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் சரி, கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை கொடுத்தாலும் சரி, வாழைப்பழத்தை மட்டும் ஏன் வச்சு படிக்கிறாங்க? எல்லா சீசன்லேயும், அதாவது வருஷம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய பல வகைகளில் பார்த்தா வாழைப்பழம். ஸோ அது எப்போ வேணால் வச்சிடலாம். மற்ற நேரத்துலலாம் பார்த்தோம்னா இந்த மாம்பழம் சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், பலாப்பழம் சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே வாழைப்பழத்தை வைக்கிறது. இன்னொன்று என்னென்னா, ஏழ்மைப்பட்டவன் கூட ஆண்டவனுக்கு ஒரு படைக்கணும் அப்படின்ற ஒரு பழம் தான் வாழைப்பழம். அதுக்கு ரீசன் இது கிடையாதுன்னா, வேறு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க இருந்தால் சொல்லுங்கள். இப்போ யாரும் தெரிஞ்சவங்க இல்லை, நீங்களே சொல்லுங்கள். இல்லை தெரிஞ்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணலாம். இல்லை நீங்கள் சொல்லு, டைம் இருக்கு. காரணம் அது இல்லைங்க. உடனே சொன்னோன்னே சுவாரஸ்யம் இருக்காது மச்சான். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுவோம். முக்கணியா ஒரே கனியா எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேனா. இப்போ வந்து என்னன்னா, அவருடைய மாசம் சொன்னா பாருங்க, பாயாசம் அந்த முக்கணியில் செய்கிற நீங்க அதுக்கு வந்து உருளி வச்சுக்கிறேண்ணா. நீங்கள் ஒரு 6 பேருக்கு செய்கிறதா ஒரு 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு நெய் எல்லாம் எப்படி? நெய் மிதமான சூட்டில் இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 20 முந்திரி, ஒரு 20 திராட்சை சேர்த்துக்கோங்க. 20 நீங்கள் கட்டுறது கையில் குடும்பம் தானே? கட்டுறது கையில் அளவு எவ்வளோ பேருக்கு சொல்லுவோம்? நம்மளா இப்போதைக்கு வந்து 60 பேருக்கு நம்ம செய்கிறோம். நம்ம சொல்கிற அளவு சொல்கிற அளவுக்கு 6 பேருக்கு. அப்போ எவ்வளோ சொல்லணும்? 6 பேருக்கு 20 போதுமா? அப்போ 60ல் 60 திராட்சை முந்திரி இருக்காப்ப. நம்ம தான் 60 பேர் பண்ணுறோமேக்கா. புரியல இன்னும் உங்களுக்கு? இன்னும் உங்களுக்கு புரியலையா? ஆமாம்ல, 60. முக்கணி அர்ச்சனை பஞ்சாமிர்த மாதிரி ஆயிடுச்சா? ஆமாண்ணே. அப்படியே உள்ள இறக்குறேன். அப்படியே உள்ள இதை ஃபஸ்ட்டு இதை முக்கணியை சேர்த்துடுறேங்க. பஞ்சாமிர்தன் ஏன் பேர் வந்துச்சுன்னு யோசிக்கிட்டுங்க. அருமை அருமை. சும்மா நறுமணம் அப்படியே சும்மா கம 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 கமன்னு வருது. பா வாய்க்கு எப்போ வரும் தான் தெரில. இப்போ பார்த்தோன்னா இந்த நெய் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். திரண்டு வந்து பாருங்க, சைடில் பாருங்க. இந்த நேரத்தில் பசுமாட்டு பாலுங்க நீங்கள் ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடடா வாசனை வருதா? பார்த்தாம்பா மனமே தூக்குது. பார்த்து பொறுமையா. அடுத்து பார்த்தோம்னா ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. இதை சேர்த்துக்க போகிறோம். இங்கேருந்து ஆத்தங்குடிக்கு போது நான் வாசனை எனக்கு அப்படியே நிற்க முடியல. அந்த அளவுக்கு சும்மா அமிர்த மாதிரி இது அந்த வாசனை பார்க்கும்போதே. இன்னும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில. அப்படியே ஓடிச்சு பால் போடுறது. ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் நாடு. ஜவ்வரிசி உள்ளே இறக்கிட்டு அப்படியே கிண்டுறேண்ணா. ஜவ்வரிசி சேர்த்தாச்சு. அடுத்து வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். இதுவே மனம் அப்படியே அள்ளுது. இன்னும் நாட்டு சக்கரை சேர்த்து போட்டோன்னு வைங்களா, இன்னும் அப்படியே மனம் அள்ளும், நாக்கு தாண்டவம் மாடும். அவ்வளோதாங்க. இன்னும் இப்போ நாட்டு சக்கரை போட்டோன்னு வைங்கள, வண்ணம் மட்டும் தான் கொஞ்சம் மாறும். அது பார்க்குறதுக்கு நம்ம கருப்பட்டி அல்வாலாம் சமைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். பாயாசம் அல்வா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் மேடம். அதுவும் அல்வான்னு சொல்லும் போதே நம்ம அல்வானாலே ஒரு தாங்க. அடுத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதே பதம் தானே. இப்படிங்க முக்கணி பாயாசம். முக்கணிலாம் சேர்ந்துருச்சுல, கூட சேர்ந்துச்சு. முடிச்சிடலாமா சாங்? அவ்வளோதான், முடிச்சிடலாங்க. பார்க்குறதுக்கு எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இதனால தான் நாங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னோம், கம்மியாக செய்யாதீங்க, வீட்டில் கண்டிப்பாக சண்டை வரும் அப்படின்னு. எனக்கு மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. எதுவும் இல்லை, மேலே பாயசம் மேலே தான் இருக்குது. எப்போ கையில் கிடைக்குன்னு தான் பார்த்துட்ருக்கேன்.
கோகோ உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல, பஞ்சாமிர்தம் ஏன் பேர் வந்துச்சு? பஞ்சாமிர்தம் பார்த்தீங்கன்னா பழங்களை சேர்த்து இப்போ போகிறதுனால வந்து பஞ்சாமிர்தம் பேர் வந்துச்சு. அது ஏன் அப்படின்னா 5 பொருள் போட்டிருப்பாங்க. அதான் பஞ்சாமிர்தம். 5 கனி சேர்த்து போட்டது பஞ்சாமிர்தம், முக்கனி சேர்த்தது நான் முஞ்சாமிர்தமா சொல்றேன் முக்கணி. அதாவது பஞ்சு அப்படின்றது 5. அப்போ முஞ்சு பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அது மாதிரி 5க்கு இன்னொரு, அதாவது ஹிந்தியில பாஞ்ச் அப்படின்றாங்க. அதைத்தான் நம்ம அப்படி சொல்றது. நம்ம தமிழ்லயே சொல்லியிருக்கோம் முக்கணி. முக்கணி. எங்க அப்பா வந்துட்டார் வாசனைக்கு. வாங்கப்பா. தோட்டக்காரரா வாசனை எழுத்துதா? பாயாசம்னா எல்லாம் பந்தி மிந்தி வந்துடும்னா. எடுங்க. அடடா, என்ன ஒரு பாசம். ஊருக்காரங்கன்னா தானா பாசத்தோட சேர்ந்து மாஸ்டர் செஞ்ச முஞ்சாமிர்தமும் முஞ்சாமிர்தம் தானே பேர் வச்சிங்க? இல்ல, முக்கணி பாயாசம். ஏன்னா நம்ம எவ்வளவோ பாயாசங்கள் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு பாயாசம் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். முக்கணி சேர்ந்த பாயாசம் சும்மா அப்படியே மூச்சு முடிக்க சாப்பிடலாம். அப்படியே எல்லாமே அடிச்சு ஒரு கப்பும் அப்படியே இழுக்குது. அப்படியே உள்ள சும்மா மாசாகுது, பக்காகுது, அல்டிமேட் டபுள் மாஸ். அப்படியே சும்மா உள்ள போயினே இருக்குது. அப்படியே பஞ்சாமிர்தம் மாதிரியே உள்ள போகுது. இதுல எத்தனை வகை பழங்கள் நம்ம சேர்த்தோம்? 3 வகை. இல்ல 4. 4 வகை பழமா? ஆமாங்க. இந்த பழங்களோட இனிப்போட, அந்த உலர் திராட்சையோட சிறு புளிப்போட அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் அந்த முந்திரி பருப்பு அந்த நெய்யோட மனத்தோட அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னா தெய்வத்துக்கு, அதாவது இறைவனுக்கு வந்து ஏன் வாழைப்பழம் வச்சு படைக்கிறாங்க, மாம்பழம் பலாப்பழம் தனியாக வச்சு படைக்க மாட்டாங்க, வாழைப்பழத்தை மட்டும் குறிப்பாக வச்சு படைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா விலை அதிகம். அதெல்லாம் விலை அதிகம். எல்லாம் அதிகம் இல்லைண்ணா. சாமிக்கு வந்து எச்சில் படாமல் படைக்கின்றது வந்து ஒரு ஐதீகம். அதாவது வந்து மாங்கனியில் வந்து பூக்கும் போது வண்டி வந்து உட்காரும். அப்போ அது எச்சில் பட்டுறது இல்லை. அதே போல் பெலா மரத்துலையும் அப்படி தான். சுலை இதாகும் போது வந்து வண்டில் வந்து உட்காரும். ஆனால் வாழைப்பழத்தில் வந்து அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் எச்சில் படாமல் வாழைப்பழத்தை வந்து தெய்வத்துக்கு படைக்கிறாங்க. இதுதான் உண்மை. எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு அந்த வாழைப்பூலேருந்து அந்த பூ வெளியில் வரும் பார்த்தீங்களா, அப்போ அது உடஞ்சி தானே வெளியில் வரும். இப்போ தேனீக்கள் வந்து உட்காருது. கண்டிப்பாக உட்கார தான் செய்யும். இந்த பூவெல்லாம் உதிர்ந்து காயாக மாறும். அந்த வாழைப்பூ நல்லா பாருங்கள். பூ வந்து காய் வந்த பிறகு பூ மட்டும் தனியாக கீழே கொட்டிக்கும். நல்லா பார்க்கணும். பூவும் கீழே கொட்டுங்க, மாம்பழம் பூவும் கீழே கொட்டுங்க. எந்த ஒரு பூவா இருந்தாலும் மரத்துல உள்ளதை கீழே கொட்டத்தான் செய்யணும். காய் வரத்துக்கு முன்னாடி அந்த பூ வந்து தேனீக்கள் வண்டுகள் வந்து அதை வந்து எச்சல் பட்ட வச்சிடும். வாழைப்பழத்தில் அந்த மாதிரி அந்த தோலோட உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் பலா மரத்தில் வண்டு வருது, மாம்பழத்தில் வண்டு வருது, ஏன் வாழைப்பழத்தில் வண்டு வர மாட்டேங்குது? நீ கனியாத ஒரு கனி. சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. ஒவ்வொரு பழமும் தனியாக சாப்பிட்டா ஒரு சுவை வரும். மொத்த பழத்தையும் ஒன்றா ரெடி பண்ணி பக்காவா சூப்பராக இருக்குண்ணா. பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் அந்த நாட்டு சக்கரை டேஸ்ட்டு தனியாக காமிக்குது. முக்கணி பாயாசம் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குண்ணே. நல்லா சுவையாக வந்திருக்கு. எப்படின்னா நல்லா நம்ம வந்து பலா வாழை அதோட உலர் திராட்சை நம்ம நெய் முந்திரி எல்லாம் அப்படியே கலந்து அந்த வாசம் நாட்டு சர்க்கரையோட தூக்கலாக இருக்குது. சூப்பராகவும் நல்லா சுவையாக வந்திருக்குதுண்ணே. தெய்வ திருமதி அம்மா ஆனந்தாயி அவங்களுடைய 3வது வருட நினைவு நாளுக்காக தட்டப்புடலான விருந்தை தயாராக இருக்குங்க. இதை அப்படியே கொண்டு போயிட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு விருந்தாக கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இல்லைம்மா கோகோ அண்ணே, கத்திரிக்காய் தொக்கு கட்டிகிட்டு இருக்கேண்ணே. மக்களுக்கு மதியானம் சாப்பாடு சுட சுட எதுவுமே கொடுக்கணும்லண்ணே, அதுக்காக கட்டிகிட்டு இருக்கேன். வேலை வேகமாக போயிட்டுருக்குண்ணே. மத்தியானம் எதுவுமே அழகாக கொடுக்குறதுக்கு அட்டகாசமான சும்மா கேரட்டு மல்லி எல்லாம் போட்டு சும்மா தயிர் பச்சடிண்ணா அருமையாக அட்டகாசமாக போடுறோண்ணா. அப்படி பார்சல் முக்கணி பாயாசம் பார்சல் போட்டுட்ருக்கோம். நம்ம சாப்பிட்ட மாதிரியே கொடுங்க மக்களுக்கு. நம்ம சாப்பிட்ட மாதிரியே மக்களுக்கு நல்லா இறம்ப நிறையாவே போட்டு கொடுக்குறோம். வழக்கம் போல் சிக்கன் பிரியாணி, ஒரு அவிச்ச முட்டை உள்ளே வச்சுருக்கோம். இல்லைங்க, கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய தயிர் பச்சடி. நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் முக்கணி பாயாசம். ஒரு வாழைப்பழம் ஒன்று, அது கூட வாட்டர் பாட்டில். இப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி கொண்டே கொடுக்க போகிறோம். அம்மா ஆனந்தாய் 3வது நினைவு நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. அவங்க மக்கள் செவாக்கு இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். கணபதி எண்ணெய்க்கு நிறையா கொடுக்கணும். பிரான்ஸ் நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. கோழிக்கறி விருந்து, அவங்க நல்லா இருக்கணும். சோறு கொடுத்தாங்க. நல்ல கோழிக்கறி விருந்து, ஸ்வீட்டு, பழம் எல்லாமே இருக்கு. ஐயா எல்லாருக்கும் நல்லா வாழ்த்துக்கிறேன் ஐயா. அம்மா ஆனந்தாய். ஆமாம், ஆனந்தாயி 3வது நினைவு நாளுக்காக அந்த உணவு நாள் இன்னைக்கு செலவாக்கா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், இன்னைக்கு துணையாக இருக்கணும்.
சிக்கன் பிரியாணி, கோழிக்கறி, ஸ்வீட்டு, பழம் எல்லாமே இருக்குது. சாப்பிடுங்க ஐயா. எல்லாம் நல்லா இருக்கும். அம்மா ஆனந்தாய் 3வது நினைவு நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. கொடுக்கப்பட்ட அன்னதானம் உங்கள் குடும்பம் குலகோத்திரமாக இருந்து வாழையடி வாழையாக இருந்து இன்னும் மேலும் மேலும் மென்மேலும் பெருகி இன்னும் நிம்மதியாக இருக்க வேண்டும். மரகர மகாதேவா. பிரான்ஸ் நாட்டில் இந்த உணவு கொடுத்துருக்காங்க. அம்மா ஆனந்தாய் அவனுடைய 3வது நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. என்னைக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க ஆத்மா சாந்தியாவே எங்களுக்கு கண்டிப்பாக அந்த அம்மா என்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு தெய்வமாக இருந்து அவங்க குடும்பத்தார்கள் குலகோத்திரங்களுக்கு கடவுளாக இருந்து ஆசீர்வாதம் கொடுத்து இன்னும் 16 பேரும்புகளோடு வாழ்வாங்க. பிரான்ஸ் நாட்டிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்கம்மா. குடும்பத்தார் என்னைக்கு நல்லா இருந்து நோய் நெருங்கில்லாத வாழ்ந்து இந்த அம்மா வேலைவாழைக்கும் கொடுக்கணும். நல்லா இருக்கணுங்க. குடும்பத்தார் நல்லா இருக்கும். அம்மா ஆனந்தாய் 3வது நினைவு நாளுக்காக இந்த உணவு வந்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். அதே மாதிரி 3வது நினைவு நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும். அவங்க புத்தகம் நல்லா இருக்கணும். அம்மா ஆனந்தாய் அவனுடைய 3வது நினைவு நாளுக்காக பிரான்ஸ் நாட்டிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. அம்மா ஆனந்தாய் அவனுடைய 3வது நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணி, ஸ்வீட்டு, பழம் எல்லாமே இருக்குது. சாப்பிடுங்க ஐயா. அம்மா ஆனந்தாய் அவனுடைய 3வது நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்கம்மா. அவங்க நல்லபடியாக இருக்கணும். இன்னும் 100 ஆயுசு வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும். எல்லாரும் அம்மா மனசு பார்த்துருப்பீங்க. இந்த முகத்தில் எவ்வளோ சந்தோஷன்றதையும் பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்மா ஆனந்தாய் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் பிரான்சிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அம்மா நம்ம கூட இல்லாட்டினால இன்னைக்கு ஒரு 60-65 பேருக்கு பசி ஆத்துறாங்க. அந்த அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியாரணும் ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரணும் ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க. நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம். தமிழகம்.